ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன வேர்ல்டு கப் இது எப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆகிட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா நம்ம குரூப்லேருந்து வெளியே போயிட்டாங்க. குரூப் பியில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அப்புறம் யூஎஸ்ஏ வெளியே போயிட்டாங்க. இப்போ செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும் சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்தியாவும் இங்கிலாந்து அணியும் மோத போகிறாங்க. செமிஃபைனல் 1 and 2. இதில் பார்த்தீங்கன்னா அது குறித்து நம்ம இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பட்லர் சில பல கருத்துக்கள் இந்திய அணி பற்றியும் சில பல வார்த்தைகள் பேசியிருக்காரு. அது என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம ஜோஸ் பட்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப் ரொம்பவே சவாலாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன டீம்லாம் கூட நல்லா பண்ணுறாங்க. அதுவும் இந்திய அணி கேட்டிங்கன்னா செம ஃபார்மில் இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் அவங்கள தோக்கடிக்கலை. அவங்களுக்கு எதிராக நாங்கள் ஆடுறோன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் போட்டி. கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப வலுவாகவே இருக்காங்க. அவங்கள நாங்கள் வெற்றி பெறணும்னா நாங்கள் ஃபுல் எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் முடியும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணிக்கிட்ட ஆடும்போது எங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே இந்திய அணி மேலே தான் இருந்துச்சு. நாங்கள் ஆஸ்திரேலியாக்கிட்ட ஆடும்போது கூட மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாத்துலேயும் சூப்பராக பண்ணாங்க இந்திய அணி. கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவுக்கு எப்படி பால் போடுறதுன்னே தெரில ஆஸ்திரேலியா வீரர்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருந்தார். எப்படி போட்டாலும் அடிச்சுட்டு இருந்தார். அவருக்கு செட் ஆயிடுச்சுன்னா அவர் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் செமிஃபைனல் இந்தியாவை எதிர்கொள்கிறோம். கோலி ரோஹித் விக்கெட்டை முதல்ல எடுத்தால் மட்டும்தான் எங்களால் கேமுக்குள்ளே வர முடியும் தெரியும். அதனால் அவங்களுக்கோசரம் நான் கண்டிப்பாக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பேசியிருக்காருங்க. எல்லாம் கரெக்டு தாங்க. நீங்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேரையும் சொல்லலாம். அடுத்தது இருக்காங்க, ரிஷப் பந்த் இருக்கார், சூரியகுமார் யாதவ் இருக்கார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டே, எல்லாருமே பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப சவாலாக தான் இருக்கும் அந்த போட்டி. இங்கிலாண்டும் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஜோஸ் பட்லர் இந்த வேர்ல்டு கப்பில் பயங்கரமாக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. ஜோஸ் பட்லர், அப்புறம் பேன்ஸ்டோ இருக்கார், புக் இருக்கார் சொல்லிட்டு நல்ல நல்ல பேட்ஸ்மேன் அதிலே இருக்காங்க. போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆடில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர் சொல்லிட்டு நல்ல ஒரு போலிங் அட்டாக் இருக்குங்க இங்கிலாந்து அணிக்கிட்ட. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நம்ம மோதுறது ரொம்ப ரொம்ப சவாலான போட்டி. அது மட்டும் இல்லாமல் ரிவெஞ்ச் எடுக்கணுங்க அவங்கள. ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் நம்மளை அடித்து தான் அவங்க ஃபைனலுக்கு போனாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்கள ஜெயிக்கணும்னா ஒரு ரிவெஞ்ச் அந்த வேர்ல்டு கப்புக்கு இது ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் செம்ம மேட்சாக இருக்கும் அன்றைக்கி. கண்டிப்பாக செமிஃபைனல் 2 நம்ம ஆடுறோம். செமிஃபைனல் 1 பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடுறாங்க. அதனால் போட்டி கண்டிப்பாக 2 மேட்சும் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஆப்கானிஸ்தான் வர பயங்கரமாக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் இந்திய அணி கண்டிப்பாக செமிஃபைனல் வின் பண்ணால் ஃபைனல் ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை ஆப்கானிஸ்தானா யார் வருவாங்க வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. அதனால் இந்திய அணி இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இங்கிலாந்து அணியை வீழ்த்த மாட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.